வாழ்க்கையில் சில பேர் அவங்களோட இலக்கை அடையிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய தயாராக இருப்பாங்க. வாழ்க்கையில் அவங்க சாதிக்க விரும்பக்கூடிய விஷயத்த எவ்வளவு சிரமப்பட்டாவது அதை அடையணும் அப்படின்னு எவ்வளவு கஷ்டத்தையுமே எதிர்க்க தயாராக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த வகையில் ரிஷபம் ராசி அன்பர்கள் சவால்களை கண்டு அஞ்சாதவங்களாக கருதப்படும் ஒரு ராசியாக பார்க்கப்படுது. ரிஷபம் ராசி சுக்கிர பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷபம் ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த ரிஷப ராசி அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால உங்களோட மனதில் என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட திட்டங்களையும் யுக்திகளையும் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வச்சுருப்பீங்க. அதை தான் விரும்புவீங்க. இந்த ராசிக்காரங்க என்ன செஞ்சாலுமே, யார்கிட்ட பழகினாலுமே அவங்களோட இலக்குகளை நோக்கியே உங்களோட கவனம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட கனவுகளை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல மட்டுமே உங்களோட மனதில் எப்பவுமே அந்த சிந்தனை மட்டும் வெற்றி பெற வரைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான மன வலிமையுமே உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும். இந்த ரிஷப லக்கணம் அதிபதி சுக்கிர பகவான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலுமே நல்ல அறிவு திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. இந்த ஜோதிடத்தில் இந்த லக்கணத்தை வச்சு ஒருவரது குணாதிசயமே நாம் சொல்ல முடியும். ரிஷபராசி அதிபதி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே முயற்சி செய்வதன் மூலம் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்களாகவும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை அப்போதைக்கே சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்களாக நீங்கள் திகழ்வீங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்க மிகவும் நல்ல ஆலோசகர்களாக இருப்பீங்க. நேர்மையான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவங்களாகவும் யாரையுமே நம்ப வச்சு ஏமாற்றுவது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி செய்கிற நபர்களை உங்களோட வாழ்க்கையிலிருந்தே வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டம் நிறைஞ்சுதான் இருக்கும். ஆனால் உங்களோட சொந்த முயற்சியால் போக போக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக மாற்றிட்டு இருந்திருப்பீங்க. சிறந்த ஆன்மீகவாதிகளாகவும் சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசியோட சின்னம் காளை. காளை அதாவது ரிஷபம் விவசாயத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயம். காளை பூமியிலிருந்து தானியத்தை எடுக்குது. இது சிவன் குடும்பத்தை சேர்ந்த ஒன்றாவும் இருக்குது. இதில் கிருத்திக நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம், ரோகிணியின் 4ஆம் பாதம் மற்றும் மிருகசீரிடத்தின் 2 பாதங்களுமே இந்த நட்சத்திரத்தில் அடங்கியிருக்கு. ரிஷப ராசியில் பிறந்த நபர் ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மிகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இவங்ககிட்ட தயங்காமல் சொல்லலாம். அந்த ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி இருக்குது? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் 3 நட்சத்திரக்காரருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், இதை பற்றின முழுமையான தகவலையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே திறமையாக செயல்பட்டால் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரிய பகவானோட சஞ்சாரம் கடந்த மாதத்தில் நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைக்கக்கூடிய வல்லமை இவர் உங்களுக்கு கொடுக்குவார். நீங்கள் நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடித்து காட்ட போகிறீங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தின் அருளால் தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாமே மிகவும் சுறுசுறுப்பாக நடக்கும். அரசு பணியில் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட செயல்கள்லையும் பணிகள்லையும் கவனமாகவும் நியாயமாகவும் செயல்படுறது நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இல்லைன்னா மேலதிகாரிகளோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். பல பிரச்சனைகளையுமே சிக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். விரயஸ்தானத்திற்கு சனி பகவானோட பார்வை உண்டாகும் பொழுது புதிய இடம், வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை விற்பனை செய்ய போகிறீங்க. மாதத்தின் முற்பகுதியிலையும் பிற்பகுதியிலையும் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட முயற்சிக்கேற்ப முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சுக்கிர பகவானோட சஞ்சாரம் மாதத்தின் முற்பகுதியில் எதிர்மறையாக இருக்கிறதுனால பண விவகாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். உங்களோட வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினர் விவகாரத்தில் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் தலையிடாமல் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் செயல்படணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதன் விளைவுகள் பற்றி யோசித்து சாத்தியப்பட்டதை மட்டுமே நீங்கள் செய்கிறது நல்லதாக அமையும். வெளிநாட்டு முயற்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கி கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் படிப்பின் மீது அக்கறை கொண்டு செயல்படணும். விவசாயிகள் சிரமம் பார்க்காம கொஞ்சம் கூடுதலாக செயல்படுவது நல்ல பலனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். இந்த ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் தீர பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் வளமான வாழ்க்கையை உங்களால் உணர முடியும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான சிந்தனையோட வாழ்க்கையோட நிலையை உணர்ந்து வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிதானத்தை காக்கணும். பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக அமையும். உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களோட செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ப அதற்கான பலனை வழங்கும் நிலையில் இருக்கார். அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த மாதம் நேர்மையாக செயல்படுவது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா மேமோ இடமாற்றம் போன்ற பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் உங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாக இருங்க. லாபஸ்தானத்தில் ராகு பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பண வரவில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். உங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமைய போகுது. வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இதுவரையே ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும். கடந்த மாதத்துலேயுமே நிறைய நெருக்கடியை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த நெருக்கடியின் விளைவுகள் உங்களை எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் இந்த மாதம் சிறப்பான யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறதும் நல்லது. அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் இழுபறியாக இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். புதன் பகவானோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளில் நீங்கள் நினச்ச காரியத்தையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை பெற முடியும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி அடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிச்சிருக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எல்லாமே குடும்பத்தோட கோவிலுக்கு சென்று உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வரும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். பிள்ளைகளோட நலனில் நீங்கள் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கோங்க. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி மேற்கொண்டவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் காரியத்தடை நீங்கள் திங்கட்கிழமையில் சந்திர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட மனம் தெளிவடையும். வெற்றி பெறும் வாய்ப்பையுமே நீங்கள் பெறுவீங்க. அதன் பிறகு மிருகசீரிடம் 1-2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இடைவிடாத முயற்சியும் நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிக்கு விரையாதிபதியும் சப்தமாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் மாதம் முழுவதுமே வக்ரமாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் குரு பகவானும் உங்களோட ராசிக்குள்ளேயே வக்ரமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு வேலையிலையுமே நிதானமாக செயல்படுறது நல்லது. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்கிற முயற்சிக்கேற்ப நன்மை அதிகரித்து காணப்படும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். அதன் வழியாக நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதித்து கொள்ள முடியும். வம்பு வழக்குகள் சித்த சக்கல்கள் முடிவிற்கு வரும். லாபராக உங்களுக்கு தேவையான முன்னேற்றத்தை வழங்குவார். ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த சமயத்தில் சேமிப்பு உயர்ந்து காணப்படும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியுமே கை கொடுக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கேற்ப லாபத்தை பெற போகிறீங்க.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரருக்கு ஏற்படும் தடைகள் நீங்க பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.